மாடு மேய்ச்சு பால் கறந்தே மாதத்துக்கு 2-3 லட்சம் சம்பாதிக்கிறாங்கங்க இந்த ஊர் விவசாயி. எனக்கு இதை கேட்கும்போது நம்மளெல்லாம் நல்லா ஏமாற்றி வச்சுருக்காங்கன்னு தான் தோணுச்சு. ஏன்னா நல்லா படிக்கலைன்னா நீ மாடு தான் மேய்க்கணும்னு நம்மளை திட்டுவாங்கல்ல. ஆனால் ஸ்வீடன்லேயே வச்சு ஒரு பெரிய கம்பெனி தாங்க ஆர்லா. அந்த கம்பெனியோட வருஷ டர்ன் ஓவர் கேட்டால் நான்லாம் பயங்கர ஷாக் ஆகிட்டேன். என்னன்னு சொல்லிட்டு கடைசியாக சொல்கிறேன். நம்ம ஊர் மாதிரி இங்கே எல்லார் வீட்லேயும் மாடு இருக்காதுங்க, பண்ணை தான் இருக்கும். அந்த பண்ணையிலேருந்து பால் வாங்கி இந்த அர்லா கம்பெனி வந்து சூப்பர் மார்க்கெட்ஸ்க்கு ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் வந்து விற்பாங்க. நம்ம ஊரில் இருந்த வரைக்கும் பக்கத்து வீட்டில் மாடு இருக்கும், அவங்க கிட்டேருந்து பால் வாங்கி நம்ம குடிச்சுப்போம். ஆனால் இங்கே வந்துட்டு எந்த பாலை வாங்குறதுனே தெரியாதுங்க. ஏன்னா அவ்வளோ வெரைட்டி இருக்கும், லோ ஃபேட்டு, ஹை ஃபேட்டு, லாக்டோஸ் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே அலர்ஜி நிறைய பேத்துக்கு இருக்கனால அதுக்கேற்ற மாதிரி தான் பால் வச்சுருப்பாங்க. தயிரில் இருக்குங்க நிறைய ஃப்ளேவர், ஸ்ட்ராபெரி, மேங்கோ, ப்ளூபெரி அப்படின்னு சொல்லிகிட்டே போகலாம், அவ்வளோ இருக்கும். இங்கே இருக்கிற ஃப்ளேவர்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணுறதுக்கு ஒரு வருஷம் வந்து பத்தாது. அந்த கம்பெனியோட வருஷ டர்ன் ஓவர் என்ன தெரியுமா? 18,000 கோடி. இதை கேட்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே இன்ஸ்டாலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.